நீங்கள் மெட்டாசைக்கோ ரெக்ரூட்மெண்ட், ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஜோப்தார், ரூம் பாய் போன்ற பணிகளுக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலி. ஸோ இனிமேல் வந்து டெய்லி பேஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே ஒன்றோட வரப்போகுது. மெட்டாசைக்கோ ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் 2 வகையான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 12th லெவலில் அப்படின்னாலும் கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்னே கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மொத்தமே 65 மதிப்பெண் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 தமிழ், 40 ஜிகே. இந்த 40ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்டிக்கல் போவீங்க. ஸோ அதற்காக தான் நம்ம இந்த முதல் பிகினிங்லேருந்து பிரைமரியாக இதெல்லாம் கேட்பாங்க அடிப்படையில் வந்து நம்ம காணொலி பார்க்க போகிறோம். இங்கே 25 தமிழுக்கு 10 மதிப்பெண் எடுத்தால் போதும். இந்த 40ல் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. ஸோ நம்ம வந்து முதல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னங்கள், அது மாநில சின்னங்கள், தேசிய சின்னங்கள் வந்து கண்டிப்பாக 1 மதிப்பெண்லேருந்து 2 மதிப்பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை முதல் வீடியோவாக பார்த்தோன்னா இனிமேல் வந்து டெய்லி பேஸில் வீடியோ வரப்போகுது. அதனால முதல் தடவை பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள், ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் அந்த வருடங்கள் வந்து கேட்கலாம் அட்வான்ஸா. இப்போ விலங்கு வந்து புலி, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1973. மரம் ஆலமரம், ஆலமரம் 1950. பூ வந்து தெரியும் தாமரை, அதுவும் 1950. மயில் 1963. தேசிய நதி கேட்டாங்கன்னா அது கங்கை தான், அது 2008 தான் எடுத்திருக்காங்க. அதே போல நுண்ணுயிர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ். இங்க நுண்ணுயிர் கேட்டாங்கன்னா அது லாக்டோபேசிலஸ். மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1950. மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா 1950. தேசிய கீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனகணமன தான், ஜனவரி 24, 1950. தேசிய லட்சினை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து 4 முக சின்னங்கள், ஜனவரி 26, 1950. அப்புறம் தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், ஜனவரி 24, 1950. அதே போல வந்து தேசிய கொடியை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது வந்து தேசிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா நீல அகலம், அந்த ரேஷியோ கேட்பாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீல அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3:2 நீளம் அகலம், சரிங்களா? ஸோ இந்த ரேஷியோல இருக்கும். இந்த வடிவமைத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்காலி வெங்கையான்னு சொல்லுவாங்க. பிக்காலி வெங்கையா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ இது வந்து கொஞ்சம் பிரைமரியா எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதே போல தமிழ்நாட்டின் சின்னங்கள் இருக்கு, அதையுமே வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ல உண்மையில கேட்பாங்க. தமிழ்நாடு மாநில வரையாடு வந்து பார்த்தீங்கன்னா வானிலை விலங்கு வந்து வரையாடு, பறவை வந்து பார்த்தீங்கன்னா மரகதப்புறா, மலர் வந்து செங்காந்தால் மலர், மரம் வந்து பனை மரம், பழம் வந்து பலாப்பழம், விளையாட்டு வந்து கபடி, சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாநில கீதம் சொல்லுவாங்க தமிழ் தாய் வாழ்த்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் லட்சினை, தமிழ்நாட்டின் சின்னம் அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் தமிழ்நாட்டின் லட்சினை, சரிங்களா? அது கோபுரம் சின்னம் இருக்கும். அது வந்து எந்த கோவிலை சார்ந்தது, எந்த மாவட்டத்தின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சின்னம் தான் அது. அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் லட்சினியா வச்சிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேசிய சின்னம், மாநில சின்னம் கொஞ்சம் பிரைமரியா இந்த காணொலியில பார்த்தோம். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா வந்து 1 மதிப்பெண்ணோ 2 மதிப்பெண்ணோ கோர்ட் எக்ஸாமுக்கு கேட்கலாம். கோர்ட் எக்ஸாம் கிடையாது, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுமே இந்த சின்னங்களை பத்தி கண்டிப்பா 1 மதிப்பெண் வரும். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கோர்ட் எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட் பேஜ் வேணும்னா இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாட் பண்ணி நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி.